السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم القتال وهو كره لكم وعسى تكرهوا شيئا وخير لكم وعسى تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. صدق الله العلي العليم. சங்கைக்கும் மிக்க மதிப்பெருக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய இளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்துடன் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்துடன் இன்று வணங்குவதற்குண்டான எல்லா விதமான உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் அல்லாஹ் தந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான சூழலையும் ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சில விஷயங்கள் நீங்க விரும்பி செய்வீங்க, அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். சில விஷயங்கள் நீங்க விருப்பம் இல்லாம செய்வீங்க, அது உங்களுக்கு ஹைராக இருக்கும் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து இன்றைய காலம் வரை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ செஞ்சிருப்போம். அது நம்ம தெரிஞ்சு செஞ்சிருப்போம், தெரியாம செஞ்சிருப்போம், விருப்பத்தோடு செஞ்சிருப்போம், விருப்பம் இல்லாமல் செஞ்சிருப்போம். அது செய்வதாக இருந்தாலும் சரி, சொல்வதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் பாவம் என்பது, தவறு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும். அல்லாஹ் அதை விட்டு முழுமையான முறையில் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு நம்முடைய நாவை பேணுவதற்கு நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சமத நஜா, யார் தேவையில்லாத பேச்சுகளை விட்டும் தவிர்ந்து கொள்கிறார்களோ அவர் என்ன செஞ்சிருவாரு, முழுமையான முறையில் வெற்றி பெற்றுருவார். சில பேர் என்ன செய்வாங்க, குடக்குடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இவர் எப்போ பார்த்தாலும் உண்மையே இருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தா இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறார், அது மாதிரி இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் பல்வேறு விதமா இருக்கும். ஆனால் நம்முடைய மார்க்கம், நமக்கு இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தது, தேவையற்ற பேச்சுக்களை விட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும், மிகப்பெரிய இம்மையிலும் அது பலனை தரும், மறுமையிலும் பலனை தரும். எந்த அளவுக்கு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாயில ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்களை பேசிடுமோ என்று பயந்து சின்ன சின்ன பொடி கற்களை எடுத்து வாயில போட்டுக்கொண்டு என்ன செய்வாங்க, தனக்குத்தானே திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது நிறைய செய்கிறோம். முந்தி ஒரு காலகட்டங்கள் அமல் இருந்துச்சு, இப்ப நாமளும் அமல் செய்கிறோம். நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுதா? நாம் செய்யக்கூடிய அமல்கள், திக்ருகள், தொழுகைகள், ஒருத்தர் தொழுக வர்றாரு, இமாம் ஜமாத் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு ரக்காய்க்கு முடிஞ்சு போயிருச்சு, அவர் ஒரு ரக்காய் தனியா தொழுதுட்டு வந்து என்ன செய்யறாரு, அப்படியே ஜமாத்துல சேர்ந்து அந்த ஒரு ரக்காய் தனியா தொழுதையும் சேர்த்து கணக்கில் வச்சு தொழுகிறாரு. அப்படி செஞ்சா கூடுமா? இப்ப இமாம் ஜமாத்தோடு ஒரு 4 ரக்காய் தொழுகைன்னு சொன்னா 2 ரக்காயத்து ஒரு விட்டு போயிருச்சு அப்படின்னா, இமாம் ஜமாத்தோடு 3வது 4வது ரக்காயத்துல பூர்த்தி செய்து திருப்பி இருக்கக்கூடிய என்ன செய்யணும், அந்த 2 ரக்காயத்தையும் பூர்த்தி செஞ்சு இமாம் ஜமாத்தோடு தொழுகணும். ஆனா தனியா என்ன செய்யறாரு, இமாம் ஜமாத்து நடந்துகிட்டு இருக்குது, ஒரு ரக்காயத்து முடிஞ்சு போச்சு, டக்குன்னு அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹ் சூரா சுபா குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதி 2வது ரக்காயத்துல தொழுது 2, 3, 4 இமாம் ஜமாத்து நிறைவு செஞ்சாருன்னு சொன்னா அவருடைய தொழுகை எப்படி கூடாதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்கள் என்பது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமலாக இருக்கும். அது இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, வேகமா வந்து தொழுகிறாங்க, தொழுது முடிச்சுட்டு வேகமா வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருப்பி போய் தொழுகுங்க. திருப்பி அந்த சஹாபி போய் தொழுகிறாங்க. தொழுது திருப்பி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வாசல்ல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறவங்க, தொழுதுட்டீங்களா? தொழுதுட்டேன். திருப்பி போய் தொழுவுங்க. திருப்பி போய் தொழுதுட்டு திருப்பி வேகமா வர்றாங்க. திருப்பி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதுட்டீங்களா? தொழுதுட்டேன். திருப்பி போய் தொழுதுங்க. இப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, போயிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி டக்குன்னு ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு வேகமா வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி தொழுகை கூடாது. உங்களுடைய தொழுகை என்பது இத்துமினான், ஒரு நிம்மதி பெற்றதாக இருக்கணும்.
அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கக்கூடிய அந்த நிலை வரை என்ன செய்யணும், நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படணும். நீங்க டக்கு டக்குன்னு தொழுகிறதுனால எந்த ஒரு ஃபாயிதான் கிடைக்காது, அதன் மூலியமா எந்த ஒரு பிரயோஜனத்தை அடைய முடியாது. இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒன்று. நான் எப்படி தொழுக கண்டீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு கமா ராய்த்து முனி கமா உசல்லி. நான் எப்படி தொழுகிறத நீங்க பார்த்தீங்களோ அதே மாதிரி தொழுகுங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னைக்காவது இந்த மாதிரி வேக வேகமா தொழுதுருக்கிறேனா, இல்ல அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சிருக்கிறேனா என்று ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு என்ன செய்யறாங்க, தொழுகையினுடைய முறை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. இப்படி ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனார் இருக்கும் பொழுது அவங்க அங்கேருந்து ஒரு மிஸ்கீன் வர்றாங்க. மிஸ்கீன் வந்து அவங்கள்ட்ட ஏதாவது அவருக்கு தான தர்மம் செய்யுமான்னு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, தன் இருக்கக்கூடிய திர்ஹம் தீனார் எடுத்து கொடுத்துட்றாப்புல. கொடுத்தோன்னு அந்த மகனார்ட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீ கொடுத்தது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்று கேட்டாங்க. நீ கொடுத்தீல சதக்கா கொடுத்தீல இது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா, எனக்கு தெரியலையே. அப்புறம் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் ஹலாலான முறையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துல செய்யணும். அதிலும் குறிப்பாக நான் பெரிய பணக்காரன், என்னை எல்லாரும் பணக்காரன்னு சொல்லணும், பெரிய செல்வந்தன்னு சொல்லணும், கொடைவல் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துல கொடுத்துடக்கூடாது. நம்முடைய தான தர்மம் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற வேண்டியதாக இருக்கணும். அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நான் என்ன செய்யறேன், இந்த உலகத்தில் செலவு செய்யறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறேன் என்ற நியத்தில் நாம் செய்யும் பொழுதுதான் அதற்கு மிகப்பெரிய கூலி உண்டு. இப்போ ஹஜ்ஜுடைய காலமாக இருக்குது. நம்முடைய ஹாஜிமார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, உலகத்திலிருந்து எல்லா நாலா பக்கமும் அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ் என்ன செய்யறாங்க, தவாப் செய்வதற்கும் கண்கூடாக காண்பதற்கும் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்படி ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அவருடைய நியத்தெல்லாம் எப்படி இருக்கணும், அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யுங்க. உலகத்துல இவர் ஹாஜி, இவர் அல் ஹாஜின்னு சொல்லணும், அல்லல் ஹாஜின்னு சொல்லணும், ஹாஜியார்னு சொல்லணும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யாதீங்க, நீங்க ஹஜ்ஜு செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளான கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்ற நியத்தில் அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ன அந்த உறுதியான ஈமானோடு நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ்ஜு செய்ய போங்க. எல்லா மக்களும் என்ன ஹஜ்ஜி ஹாஜின்னு சொல்லணும், எல்லாரும் அல் ஹாஜி சொல்லணும், ஹாஜியார் வர்றாங்க, ஹாஜியார் போறாங்க என்ற எண்ணத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த நியத்தில் செய்தால் ஒருபோதும் துளி கூட நன்மை கிடைக்காது. எப்படிப்பட்ட நன்மையை தரக்கூடியதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஈமான் கொள்ளல, அவங்களுக்கு அல்லாஹ் மனசுல உதிப்பு போடுறான், நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதியான அந்த ஈமான் வருது. உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உங்களுடைய கரத்தை தாருங்கள், உங்களுடைய கையை கொடுங்க, நான் உங்க கையை பிடிச்சி என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், பையத் செய்யறேன்னு சொல்றாங்க. உடனே கையை பிடிக்க போற நேரத்துல ரசூலுல்லாஹ் கை படக்கும்போது டக்குன்னு எடுத்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, யா அம்ரு மாலக், உனக்கு என்னப்பா ஆச்சு, என்ன பையத் செய்யற, இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு கையை பிடிக்காம டக்குன்னு கையை எடுத்துக்கிட்டே படக்குன்னு அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி சொல்றாங்க, எஸ்தரித்து, நான் சில நிபந்தனைகள் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது என்னடா புதுசா நிபந்தனை கண்டிஷன் போட போற என்னன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் பிறந்ததிலிருந்து இன்றைய காலம் வரை நிறைய எனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா அலிம்த, உனக்கு தெரியாதப்பா, உனக்கு தெரியாதா, 3 காரியங்கள், 3 விஷயங்கள் நாம் முன் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும், நாம் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும். 1, அன்னல் இஸ்லாம எஹதி மா கான கபலஹு, ஒருத்தர் மாற்று மதத்திலிருந்து என்ன செய்யறாரு, இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஈமான் கொள்கிறார் என்று சொன்னால் அவர் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அவர் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு அவர் பரிசுத்தமானவராக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னல் ஹிஜ்ரத் அஹதி மா கான கபலஹு, தன்னுடைய சுய விருப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய சொத்து சுகத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே, அந்த ஹிஜ்ரத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி அவர்கள் முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 3வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னல் ஹஜ்ஜ யஹதி மா கான கபலஹு,
அன்னல் ஹஜ்ஜ யஹ்தி மா கான கபலஹு. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உறுதியான ஈமானோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் யார் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் முன் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜல் இல்லா வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் கரஜா கையும் வலதத்துஹு உம்முஹு. அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு, தன்னுடைய வியாபாரங்களை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்கமா நகரம் சென்று அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, தரிசனம் செய்யக்கூடிய அந்த கடமை இருக்குதே, அப்படி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட வெகுமதி கொடுக்கிறான் தெரியுமா? அவர்கள் எல்லா விதமான ஹஜ்ஜுடைய காரியங்கள் எந்த பாவம் செய்யாம, எந்த அருவருப்பான எந்த தீங்கையும் யாருக்கும் அங்க போய் சின்ன சண்டை கூட போடாம திரும்பி அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான நிறைவேற்றி விட்டு தன்னுடைய தாயகம் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரக்கூடிய அந்த ஹாஜி அல்லாஹு அக்பர் கரஜாக யௌமி வலதத்துஹு உம்முஹு. எப்படி 10 மாதம் தன்னுடைய தாய் கருவறையில் சுமந்து அந்த 10வது மாதத்துல தன்னுடைய பிள்ளை எப்படி பெற்றெடுக்கிறாளோ, அந்த பிள்ளை எந்தவித பாவம் இல்லாமல் பரிசுத்தமான குழந்தையாக இருக்கிறதோ, அதுபோல எல்லா பாவத்தையும் மன்னித்தவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜிகளுக்கு அல்லாஹ் அந்த மிகப்பெரிய கூலியை தருகின்றான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வளவு வெகுமதிகளை தரக்கூடிய அந்த ஹாஜ், அந்த ஹுஜ்ஜா, அந்த உம்மார், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதி, அல்லாஹ் நம்மளை அழைத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் நிறைந்த அந்த ஹஜ்ஜை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டிதான் செய்கிறேன் என்ற அந்த உறுதியான ஈமானோடு தான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய கூலி. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய அமல்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான அல்லாஹ் ரசூல் சொன்னது போல வாழ்வதற்குண்டான வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.